ஸ்ரீ குருப்பியோ நம. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. வீட்டில் இல்லாத குருகுல சிறப்பு அம்சம் 4வது பகுதி, பேஜ் நம்பர் 113 116 வரலும் எடுத்துட்டுருக்கேன். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தேன்னா, ரொம்ப முன்னாடி காலத்துலலாம் பார்த்தேன்னா, ஒவ்வொரு தந்தையரும் தன்னுடைய பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் செய்தது. இப்போ நம்ம அப்பா பிரம்மோபதேசம் செய்யறதை விட்டுடுங்கோ. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தேன்னா, தகப்பனார் தன்னுடைய குழந்தைக்கு பிரம்மோபதேசம் செய்து வைப்பான். அப்புறம் தனக்கு தெரிஞ்ச வித்தியை படிப்பை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி தருவான். அப்போ என்ன ஆறாரு, அப்பா குருஸ்தானமாக ஆயிடுறாரு இல்லையா? ஸோ ஏன்னா அப்பாக்களே நிறைய வித்வான்களாக இருந்தான். அந்த காலத்தில் வேத விற்பனர்களாக நிறைய பேர் இருந்தான். அப்போ என்ன ஆகுது, அவளே தங்களுடைய குழந்தைக்கு பாடமும் சொல்லி கொடுத்து தன்னுடைய குழந்தைக்கு பிரம்மோபதேசமும் பண்ணி கொடுத்தா. நல்லா ஹெட்டிங்கை நல்லா கவனிச்சுக்கோங்க. வீட்டில் இல்லாத குருகுல சிறப்பு அம்சம். இப்படி அப்பாவே குருவாக இருக்கிற போச்சே, அப்பாவே தன்னுடைய குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற போச்சே, எதுக்கு இந்த குருகுலம் அப்படிங்கிற சிஸ்டம் வந்தது? என்னதான் அப்பா மகா வித்வானாக இருந்தாலும் அந்த அப்பாங்கிற பையங்கிற ரத்த சம்பந்தம் வந்துடும். இந்த மாதிரி இந்த ரத்த சம்பந்தம் வந்துடுச்சுன்னா செல்லம் கொடுக்க தோணும். ஒரு கண்டிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த கண்டிப்பு கொஞ்சம் கம்மியாயிட்டுன்னா டிசிப்ளினும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால தான் அப்பாக்களே மகா வித்வான்களாக இருந்து தங்களுடைய குழந்தைக்கு பாடமும் சொல்லி கொடுத்து பிரம்மோபதேசமும் பண்ணினாலும் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னொருத்தர்கிட்டக்க கொண்டு போய் அந்த குழந்தைய விட்டு அந்த குழந்தை அந்த குரு கிட்டக்க, ஆச்சாரியான் கிட்டக்க படிச்சுட்டு அவர் பிரம்மோபதேசம் பண்ணி வைப்பார். அதுக்குத்தான் இதனுடைய பேரே உபநயனம்னு வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம் அந்த உபநயனம்னுடைய டாப்பிக்கில். உபநயனம்னா கண்கள், உபனா கிட்டக்க கொண்டு போய் விடுறது, அந்த ஆச்சாரியார் கிட்டக்க கொண்டு போய் அந்த குழந்தைய விடுறது, அதுதான். அப்போது அந்த குருகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியாரே அந்த சிஷ்யனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வச்ச அப்படின்னு பிக்ஷை எடுத்து, இந்த பகவதி பிக்ஷாம் தேகின்னு சொல்லி பிக்ஷை எடுத்து ஒரு சிம்பிளிசிட்டியோட ஒரு டிசிப்ளினோட அந்த குழந்தை அந்த குருகுலத்தில் போய் கற்றுக்கணுன்ற சிஸ்டமை கொண்டு வந்தான். அப்போ என்ன ஆகுது, இந்த சிஸ்டமில் அடியிலிருந்து நுனி வரையிலும் சொல்லி கொடுக்கும் குருவே பையனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வச்சார். அப்போ உபநயனம். அதனால தான் இந்த தகப்பன்மார்கள்லாம் வித்வான்களாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைய அந்த குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுட்டான். அந்த குருகுலத்தில் கொண்டு போய் விட்டதுக்கப்புறமா அந்த ஆச்சாரியாராக இருக்கப்பட்டவர் அவரை அந்த சிஷ்யனுக்கு உபநயனம் பண்ணி வச்சு பிரம்மோபதேசம் பண்ணி வச்சு தங்கிட்டக்கையே வச்சுட்டு பகவதி பிக்ஷாம் தேகின்னு ஒரு சிம்பிள் லைஃப்பை லீட் பண்ண வச்சார். அந்த வீட்டில் சுவாதீனமாயிடும், பாசம் நிறைஞ்சிரும். அதனால் அந்த அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, வித்யினுடைய வளர்ச்சியும் கம்மியாயிடும். இது ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு குருகுலம் அப்படிங்கிற சிஸ்டமை கொண்டு வந்தான். சரி, இப்போ இந்த மாதிரி குருகுலங்கிற சிஸ்டமை கொண்டு வந்தால் கூட சில மகான்கள்லாம் இருப்பான், பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்தா. அவள்லாம் என்ன பண்ணா, அவளே குருகுலமாக நடத்தின்னு இருந்தான். அப்படி இருந்தா அந்த அவளோட பையன் அந்த குருகுலத்திலேயே அந்த குழந்தை படிக்கும் அங்கே. ஏன்னா அவள் அப்பாவே இந்த குருகுலமாக நடத்தின்னு இருக்காள் இல்லையா? அதனால் அவள் அப்பா கிட்டக்க படிக்கும். ஆனால் என்ன பண்ணுவானா, அந்த மகானாக இருக்கக்கூடிய அப்பா தன்கிட்ட இருக்கிற
வித்யையை மட்டும் தன் பையன் கற்றுக்கக்கூடாது, மற்ற வித்வான்கள்கிட்ட இருந்தும் வித்யையை கற்றுக்கணும் அப்படின்னு மற்றவர்கள்கிட்டையும் தன்னுடைய பையனை அனுப்புவாராம். ஈவன் தோ ஹீ இஸ் ரன்னிங் இஸ் ஓன் குருகுலம். அண்ணா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மகானாக இருக்கார், அவர் குருகுலம்ங்கிற சிஸ்டமை நடத்தின்னு வந்துட்டுருக்கார். தன்னோட பையனை அந்த குருகுலத்தில் படிக்க வைக்கிறார். தங்கிட்ட தான் கற்றுண்ட நாலேஜ் எல்லாம் அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். இருந்தாலும் குருகுலம்னு நடத்தின்னு வந்தாலும் தான் கற்ற வித்தியை தன் குழந்தை கற்றுக்கிறத விட மற்ற மகான்கிட்ட கட்ட போய் அவள்கிட்ட இருந்தும் தன் குழந்தை நன்னா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு உதாரணம் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த காலத்தில் அப்பாக்களும் சரியான கர்மானுஷ்டானங்களை பண்ணுறதில்லை, பசங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதில்லை. பணம் கைக்கு வந்தால் போரும், எந்த தொழில் பண்ணால் என்ன, எந்த இடத்துல பண்ணினா என்னன்ற மாதிரி தான் ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதான் இப்போது பிரதானமாக போயிட்டுருக்கு. தெளிவாக சொல்கிறான். மற்றதை நாளை தொடர்ந்து நம்ம